Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Green YouTube channel உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தா நான் உங்கள் சுஜிதா. இன்னைக்கு வந்து நம்ம டி நகர் போறோம். அது என்னோட ஃப்ரெண்ட் கலையோட போறோம். அங்க போயிட்டு என்னென்ன வாங்க போறேன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன திங்ஸா வாங்கணும். ஆனா மெயினா நாங்க போறது என்னமோ prawn பிரியாணிக்காக இந்த பொண்ணு இங்க இருந்து டி நகர் போதா அப்படினு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா prawn பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணி தவிர எனக்கு எல்லா பிரியாணியுமே ரொம்ப பிடிக்கும். So நானும் கலையும் வந்து ஷாப் போயிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்ற வேலை தான். ஏன்னா கிளம்புறதே பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. ஃபர்ஸ்ட் போனோடனே சாப்பிட்ற வேலை தான். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஸ்டெட்டெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. May 16 வந்து ஆக்சுவலாக என்னோட அத்தையோட பொண்ணுக்கு கல்யாணம், சரியா? அதனால நாங்கள் சாரிக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் அசசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதை வாங்கறதுக்காகவும் தான் நான் கிளம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த vlog வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் போது ஸோ வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. என்னடி பண்ற? நெட்டி கூட வாங்கி போடு. அவளுக்கு தான் போடல. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் 300 தான். ஏன் நம்ம அந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரை பண்ணக்கூடாது? ஸ்லீவ்லெஸ் ரோஸ் கோல்ட் டைப்ல இருக்கு. அதெல்லாம் எவ்வளோன்னு கேளு. அண்ணா உங்க கடையா? உனக்கு பிடிச்ச எனக்கு அந்த ரிங்கு. ஆமாம் ஆமாம். எதுரா இதா? இந்த ரிங் ஒன்று எடுங்க. எவ்வளோன்னு கேளு ஃபர்ஸ்ட். எவ்வளோ ரேட் போட்டுருக்கோம்? 120, 100. பட் ஏனாமாடா? சென்னை டி நகர் போனீங்கனாலே கம்பல்சரி இந்த ஸ்ட்ரீட் ஸ்டாப்பில் இருக்கிற எல்லா டாப்பும், வெஸ்டர்ன் டாப்பு, நார்மல் குர்த்திஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த கடையில் இருக்கிற ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா டூ மச்சாக இருக்கும். கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்ட நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ இங்கே இருக்கிற டாப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெஸ்டர்ன் டைப்பில் கூட இருக்கும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஷாப்பு, ஸோ அங்கே போய் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு நாங்கள் போயிட்டோம். என்னடா அப்படி பட்ஜெட் அடியில தான் ப்ரான் இருக்கும். உனக்கு போடு. உண்மையா இருக்கு.
பஜாரில் ராஜீவ் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஷாப்பு. அங்கே வந்து கவரிங் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அவரோட பழைய கொலுசை போட்டுட்டு புது டிசைன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் சண்டேன்றதை சுத்தமாக மறந்தாச்சு. பார்த்தா அங்கே வந்து ஷாப்பே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன நினச்சோம்னா நல்ல வேளை நடந்து வரலன்னு, ஏன்னா டி நகர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் காட்டுது. சரி பேசிக்கிட்டே அப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தா நான் சொல்லிட்டேன், அம்மா வெயிலில் நான் சத்தியமாக நடக்க முடியாதுன்ட்டு ஷேர் ஆட்டோவில் ஏறி வந்தோம். அலை அந்த ஸ்ட்ரீட்டை பாரு, அந்த ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸை பாரு. பார்த்துட்டியா? ட்ரெண்டிங்கில் இருக்கிற மல்டி கலர் பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அது நாங்கள் 2 பேருமே வாங்கிட்டோம். என் சைஸுக்கு ஆக்சுவலாக கிடைக்கல 2.2. ஸோ அதை வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுத்து ஆசையாக வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரி ஷாப்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஷாப் இருந்தது. இங்கே வந்து கிட்ஸுக்கு பேக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் ரேட்டுமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து பசங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக பாண்டி பஜார் போகலான்ட்டு இருக்கேன். பட் வந்து எனக்கு ரேட் தான் கொஞ்சம் டூ மச்சாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1400 600 அந்த ரேஞ்சில் இருந்தது. பேக்லாம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 1000க்கு மேலே தான் இருந்தது. பட் வந்து டிசைன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அந்த ஷாப்பை நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இல்லை இவ்வளோ ரேட்டு வேணும். கீழே ரேட் பார்க்கலையா? அதான் மேலே போனோம்னா கொலுசுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்களா, ஆன்டிக்ல இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துருவோண்டி. நான் வேற போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன் வீடியோ. ரொம்ப அழகாக இருக்குடா அது. கொலுசு வந்து இவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் லலிதா ஜுவல்லரி போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் எடுத்துட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபேன்சி கொலுசு தான் கேட்டிருந்தா. ஸோ இது வந்து நல்லா யூனிக்காக இருந்தது. பட் எனக்கு இதை விட இன்னும் நிறைய மாடல்ஸ் பிடிச்சிருந்து. பட் அவளுக்கு இது பிடிச்சிருந்ததுனால எடுத்துட்டா. இதில் இந்த ரெட்டு ஒயிட்லாம் இருக்குல்ல, ரெட்டு க்ரீன் பிங்க்கு இது மாதிரிலாம் இருந்ததெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. சும்மா ரேட்லாம் விசாரித்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா எப்படியா இருந்தாலுமே வந்து கொலுசு எனக்கு 6 months ஒன்ஸ் வந்து வீணாக போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா என் காலுக்கு கொலுசு நிற்காது. டக்குன்னு பிச்சு போட்டுருவேன். இப்போ நான் வாங்கின கொலுசே வந்து பார்த்திங்கன்னா அதோட இது வந்து கொஞ்சம் க்ரிப்பு போனால் நல்லா கழண்டு விழுது. நாங்கள் வாங்கினாலும் இந்த ஜூஸ் குடிச்சா தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு ஏன்னா யோசிச்சு தராங்கல்ல. அதாண்டி இப்போ எங்கள் அம்மாவும் வீடு சொந்த வீடுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அனுபவிக்கவே இல்லை. நானும் அனுபவிக்காம என் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்க பேரில் ஒரு வீடு எழுதி வைக்கிறாங்க. அவங்க காலத்தில் இன்னொரு வீடு கட்டுவாங்க. என் வீடு அவங்களுக்கு பழசாக தான் தெரியும். சரியா? பணம் காசு இடம்ன்ற மதிப்பே அவங்களுக்கு தெரிய வரும்போது இந்த வீடு அவங்களுக்கு பழசாக தெரியும். அப்போ நம்ம என்ஜாய் பண்ணிக்குவோம். அதனால தான் சொல்கிறேன், அந்த இடமும் என் பேரில் தான் இருக்கும். நான் வீடு கட்டுறதா இருந்தால் அந்த வீடு க்ரீன் தான் இருக்கும். இப்போ வாயவே திறக்க மாட்டோம். அன்னைக்கு சொல்கிறேன் நான் எங்கள் அத்தைக்கிட்ட, இப்போ வீடு கட்டணும் அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த தெருவில் நிறைய பேர் உங்களை வந்துட்டு இதெல்லாம் பார்த்துருக்காங்கல்ல, ஒன்றும் இல்லாதவங்க அப்படிலாம் பார்த்துருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி ராணி இல்லைன்னு பெருசாக போர்டு வைக்கணும் அப்படிங்கிறேன். சமீக்ஷா இல்லை சமீக்ஷா இல்லை அப்படி வைங்க அப்படிங்கிறது. அதுக்காக அந்த அளவுக்கு வேற தெரியுது. என்னது இவ்வளோ நேரம் பெய்யல, நல்லா மழையில லாஸ் ஆகிட்டு உட்காந்து கதை பேசிட்டு உட்காந்து
இல்லை இப்போ பிரச்சனை அது கிடையாது. ஒரு ஹேண்ட்பேக் அங்கே ஒரு இதில் பார்த்துட்டு வந்தோம். அது நான் அப்படியே வாங்கலான்னு சொன்னேன். ரெண்டாவது கடையில் சரி வாங்கிடுவோம். திறப்பாங்க, நனைஞ்சிச்சுன்னா உடனே திறப்பாங்க. நனைஞ்சு போயிடும் இல்லடி, அது எப்படி அவங்களோட இது? அப்போ அவங்க அசட் அவங்க அப்படியே நனைய விட்டுருவாங்க. எப்படியோ கவுண்ட் பண்ணிருப்பாங்க. சரி பாப்பா ஒரு சூப்பரான பேக் ஒன்று பார்த்து வச்சோம். சூப்பர் பேக். ஆமாம், நாங்கள் தான் அதை ஆக்சுவலாக அது குழந்தைங்க யூஸ் பண்ணுற பேகு. அது ஆளுக்கு ஒரு கலரை வேறு சூஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, நடந்து போயிடுவோமா? அந்த பக்கமாக படப்பெல்லாம் ரொம்ப மழையாக தான் இருக்கு. உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குடா. ஏய் நீ மறந்து என் பொம்மையை தூக்கிட்டு போயிடாத. எது என்னதுன்னு பார்த்துக்க நீ. அதுதான் இருக்குடி. ஓகே பாய் சொல்ல. அவ்வளோதான், டீ நகரில் டைம் முடிஞ்சிச்சு. மலைக்கு முன்னாடி வீட்டுக்கு போகலாம். அதை உள்ள வச்சு அண்ணா வச்சிருவாரு. என்னோட கிளிப்பில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அந்த பொம்மை. ஆக்சுவலாக இது பேக்காகவும் மாட்டிக்கலாம். கீழே வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க கிளிப்ஸு. ஸோ அதில் போட்டு இந்த பேக்கை மாட்டிக்கலாம். அப்புறம் இது மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். அது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கினேன். அண்ட் இந்த கிளிப்ஸ்லாம் வாங்கினேன். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தடவை பீச் கலரில் வந்து பாப்பாவுக்கு வந்து பேண்டு, அப்புறம் ஒரு பேங்கிள் வாங்கினேன். மெயினாக வந்து இந்த மல்டி கலர் பேங்கிள்ஸ் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஒன்று 19 சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் வாங்கினேன். என்னோட சாரீக்கு மேட்சாக எடுத்திருந்தேன். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான் நான் வாங்கினது. க்யூட்டில் மக்களே. எண்டு வீடியோ வந்து கொடுக்க எனக்கு டைம் இருக்காது, கம்பல்சரி இருக்காது. ஏன்னா வந்தோடனே பேனு தூங்கிடுவேன். மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால் எண்டு வீடியோவும் கொடுத்துட்றேன். இந்த விளாகை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து நம்ம வீடியோவில் வரும், நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் வந்து டான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டடா.